என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் யோசித்து பார்த்துருக்கீங்களா? நம்ம லைஃப்பில் ரொம்ப பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஒரு காமனான விஷயம், நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம், நம்ம ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயம், அது நமக்கு கிடைச்ச உடனேயே கொஞ்சம் கொஞ்சமாக அது மேலே இருந்த இன்ட்ரெஸ்ட் குறைய ஆரம்பிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபோன் வாங்குகிறோம், நம்ம வேலை செய்கிற இடத்துல ஒரு பெரிய பொசிஷன் போகணும்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம், இல்லைனா ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே நம்ம போகிறோம், இல்லை அந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு கிடைக்கணும்னு சொல்லி நம்ம ரொம்ப நாள் வந்துட்டு ஏங்கியிருக்கிறோம். அது நமக்கு கிடைச்சதுக்கப்புறம், நம்ம கைக்கு வந்ததுக்கப்புறம், இதுக்கு தானா இவ்வளோ நாள் ஆசைப்பட்டோம் அப்படின்னு ஒரு எம்ப்டி ஃபீல் வரும். இதுக்கு என்ன ரீசன்னா, நம்ம பிரெயின் கோலை சேஸ் பண்ணுற டைமில் டோபமைன் அதிகமாக ரிலீஸ் பண்ணுது. அது நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்குது. அந்த எக்ஸைட்மெண்ட் தான் மெயின் ஃபியூவல். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் அந்த கோலை அச்சீவ் பண்ண உடனே அந்த டோபமைன் லெவல் நார்மலாக ரெடியூஸ் ஆகும். அதனால தான் அந்த த்ரில், அந்த ஃபயர், அது எல்லாமே ஒரு எம்ப்டினஸ் வந்துடுது. அது எல்லாமே இல்லையா? இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா, நமக்கு ஹாப்பினஸ் நிறையா டைம் அந்த கோலில் கிடையாது, அந்த கோலை அச்சீவ் பண்ணுற ஜேர்னியில் தான் இருக்குது. சேசிங் டைமில் நம்மளோட இமேஜினேஷன், ஹோப், எக்ஸ்பெக்டேஷன், இது எல்லாமே ஒர்க் ஆகும். ஆனால் அந்த ரியாலிட்டி ஹிட் ஆனதோ இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்ட் யோசிக்க ஆரம்பிச்சிடும். பிகாஸ் அது முடிஞ்சிடுச்சு. இட் பிகேம் பாஸ்ட், ரைட்? ஸோ நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்காகவே நெக்ஸ்ட்டு கோலை தேட ஆரம்பிச்சிடும். இதை புரிஞ்சுக்கிட்டா நம்ம லைஃப்பில் டிசப்பாயின்மெண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாகும். ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டு கிடைக்கல அப்படிங்கிறப்போ நம்ம ஃபீல் பண்ணுறதும், கிடைச்சதுக்கப்புறம் அதை வேல்யூவே பண்ணாமல் தூக்கி போடுறதும், இது நம்ம ரொம்ப சர்வசாதாரணமாக பண்ணுவோம். நம்ம அதை கவனிச்சிருக்க கூட மாட்டோம். இதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்ம லைஃப்பில் டிசப்பாயின்மெண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாகும். ரிலேஷன்ஷிப்பில் பேஷன்ஸ் வரும். ஆசை கிடைக்கலன்னா ஃபீல் பண்ணாமல் கிடைச்ச விஷயத்தை அப்ரிஷியேட் பண்ண கற்றுக்கணும். ஹாப்பினஸ்னு சொல்கிறது ஒரு டெஸ்டினேஷன் இல்லை, அது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். அதை புரிஞ்சு வந்தால் லைஃப்பில் மென்டலி ஸ்ட்ராங்காக இருப்பான். சின்ன வயசுலேருந்து வாட்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்ம பிரெயினுக்குள்ளே நிறையா ஃபீட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு கிளாஸ், நெக்ஸ்ட் மார்க், நெக்ஸ்ட் ஜாப், நெக்ஸ்ட் சேலரி, நெக்ஸ்ட் லெவலில் எப்போ போக போகிறேங்கிற ஒரு வார்த்தை நம்ம காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ எப்பயுமே வந்துட்டு நம்ம ஒரு பொசிஷனில் செட் ஆனதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக நம்ம போயிடுறோம். அப்படி மைண்டோட அச்சீவ்மெண்ட்டுக்கு செட்டில் ஆகாமல் எப்பயுமே நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதனால தான் ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு இருக்க எக்ஸைட்மெண்ட், அந்த கேர், நீங்களே யோசிச்சு பாருங்கள். புதுசாக வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகிறவங்க ரொம்ப கேரிங்காக இருந்திருப்பாங்க. டெய்லியும் பேசிகிட்டு இருப்பாங்க, அட்டென்ஷன் எப்பயுமே கொடுத்துக்கிட்டு இருக்கணும் அவங்களுக்கு, அவங்க மட்டும்தான் உலகம்ன்ற மாதிரியே இருப்பாங்க. ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம், ஒன்ஸ் அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே அவங்க வந்ததுக்கப்புறம் அது ரொம்ப கேஷுவல் ஆகிடும். லவ் கம்மியாகுதுன்னு சொல்ல முடியாது, நாவலிட்டி கம்மியாகுதுன்னு தான் சொல்லணும். இதுக்கு ரீசன் என்னென்னா, நம்ம பிரெயினுக்கு பிடிக்கிற விஷயம் எப்பயுமே ஸ்டேபிளாக இருக்கிறது இல்லை, அது எப்பயுமே ஒரு நியூனஸை தேடிக்கிட்டே இருக்குது. இன்னொரு சைக்காலஜிக்கல் ட்ரூத் என்னென்னா, நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப பெருசாக பில்ட் பண்ணுறோம். இது கிடைச்சா லைஃப் செட்டுன்னு நினைக்கிறோம், இது நமக்கு கிடைச்சா போதும்னு அந்த டைமில் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் ரியாலிட்டியில் எந்த ஒரு சிங்கிள் அச்சீவ்மெண்ட்டும் நம்ம லைஃப்பில் ஃபுல் எம்ப்டினஸை ஃபில் பண்ண முடியாது. அப்போது டிசப்பாயின்மெண்ட் வருது, அந்த இன்ட்ரெஸ்ட் லாஸாக கன்வெர்ட் ஆகுது. அதனால தான் சில பேர் ட்ரீம் ஜாப் வந்ததும் போர்டாக இருப்பாங்க, ட்ரீம் பார்ட்னர் இருந்தாலும் எமோஷ்னலாக டிட்டாச்சாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு சொல்யூஷன் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். இந்த உலகத்தில் ஒன்றை விட ஒன்று பெட்டராக எப்பவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு ஒரு முடிவே கிடையாது, நம்ம தான் கண்ட்ரோலில் இருக்கணும். மனுஷ மனசு ஒரு குரங்கு, அதை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டா தான் மனுஷன். ஸோ ஏதோ ஒரு இடத்துல செட்டில் ஆகுங்க. தேங்க்யூ.